போன எபிசோட்ல என்ன நடந்துச்சிங்கன்னா, நம்ம ஹீரோயினுக்கு முன்னால வந்துட்டு ராணி ஆண்டு ஒரு ஆள் அப்பீர் ஆயிருப்பா. யாருண்டா நம்ம லுட்வில்ற தங்கச்சிக்காரி அவ வந்துருப்பா. நம்ம ஹீரோயின் பார்த்துருப்பா. பார்த்துட்டு அந்த பிரேஸ்லெட் எல்லாம் பார்த்துருப்பா. அவளோட கையில உள்ள பிரேஸ்லெட் எல்லாம் பார்த்துருப்பா. அது அவங்களோட அப்பா போட்டு விட்டதுன்னு நினைச்சிப்பா நம்ம ஹீரோயின். அதெல்லாம் பத்தி சொல்லியிருப்பாங்க. அதை பத்தி நம்ம ஹீரோயின் எல்லாம் நினைச்சு பார்த்து விட்டு அவ சொல்லிக்கிட்டு இருப்பா ராணியா, கமலியா, உன்னை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம், என்ன பிரேஸ்லெட் உனக்கு பிடிச்சிருச்சு போலயே அப்படின்ற ராணியா கேட்டுட்டு இருப்பா. அந்த பிரேஸ்லெட் வந்து அவங்க அப்பா போட்டு விட்டது. அதை பத்தி எல்லாம் அவ சொல்லி போட்டு நம்ம ஹீரோயின் அதிர்ச்சியை விட்டு மீளல இன்னும். ஏண்டா அதை சரியான அதிர்ச்சி நம்ம ஹீரோனுக்கு உசிரோட இருக்கா யாருன்றலாம் நம்ம ஹீரோனுக்கு தெரிஞ்சிருச்சு. அதை போப்போ எபிசோட்ல சொல்லுவாங்க நண்பா. அப்போ நம்ம ஹீரோயின் அவ கூட பேசிட்டு கேட்கல. அவ சொல்லிட்டு இப்ப ராணியா, கமலியா, உன்னை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம், உன்னை அடுத்த முறை பார்க்குறேன் நெக்ஸ்ட் டைம் அப்படின்ற மாதிரி அந்த வார்த்தையை அழுத்தி சொல்லி போட்டு பேசிப்பா ராணியா. அதை பத்தி நம்ம ஹீரோயின் யோசித்துட்டு இப்போ நெக்ஸ்ட் டைம் அப்படின்னு போட்டு நம்ம ஹீரோயின் ஆர்சினுக்கு பக்கத்துல இருந்து யோசித்து கேட்கல. ஆர்சின் கடுப்பாகிக்கிட்டு என்ன சொல்லிட்டு போறாவோ அப்படின்ற மாதிரி அவன் பார்த்துட்டு நம்ம ஹீரோயின்ட்ட ஏதோ சொல்றான். நம்ம ஹீரோயின் அவன் பேசுறதுலாம் கணக்கெடுக்காம நம்ம ஹீரோயின் வேற எதையை பத்தி அதிகமாக திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கான் நம்ம ஹீரோயின். அப்போ அவள் அங்கேருந்து கிளம்புறா. 2 பேர் வந்து கூட்டிட்டு போறாங்க ராணியாவை. அப்போ நம்ம ஹீரோயின்ற பேலஸ்லாம் காட்டுறாங்க. அங்கே நம்ம ஹீரோயின் திரும்ப அந்த ஸ்டோர் ரூமுக்கு தான் வந்திருக்கா. பட்லர் பார்க்குறாரு, நீங்கள் திரும்ப திரும்ப அந்த கிறிஸ்டலை பார்த்துட்டீங்கன்னு இருக்கும். நம்ம ஹீரோயின் அந்த கிறிஸ்டலில் நம்மளோட லுட்வில்ற அம்மா பார்த்துப்பட்டு நம்ம ஹீரோயின் யோசித்துப்பட்டு இருப்பா. அப்போ பட்லர்கிட்ட கேட்குறா நம்ம ஹீரோயின், பட்லர், நான் இதுக்கு முந்தி உங்களை மாதிரி ஒரு ஆளை பார்த்துருக்கேன் அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் சொன்னோன்னு சொல்கிறா. அப்படி சொன்னோன்னே நம்மளோட பட்லர் ஒரு மாதிரி மூஞ்செல்லாம் ஷாக் ஆகிட்டார். எது பார்த்துருச்சிங்களா அப்படின்ற மாதிரி பட்லர் ஷாக்கில் வச்சுக்கலாம். நம்ம ஹீரோயின் பார்க்குறேன், இவர் இப்படிலாம் ஷாக் ஆகிட்டு பார்த்ததே இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் பார்த்துக்கிட்டு இருக்கியா. அப்போ பட்லர் சொல்லிக்கிட்டு இருக்கார், உண்மையிலே பார்த்தீங்களா நீங்கள் அவங்கள தெரியுமா உங்களுக்கு, அவங்களுக்கு எத்தனை வயசு, அவங்க எப்படி இருப்பாங்க, அவங்களுக்கு என்ன 35 வயசு தாண்டிட்டு அப்படின்ற மாதிரி, அவங்க 40 வயசு பேர் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி வயசை சொல்லி கேட்டுட்டு இருப்பார். நம்ம ஹீரோயின் பார்க்குற எது ஏங்க இப்போ திடீர்னு பதட்டம் ஆகுறாரு. கமலியா சொல்றது விலங்குல சொல்றதை கேளு, அவங்களுக்கு எத்தனை வயசு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அடிக்கல. நம்ம ஹீரோயின் சொல்றா, அவளுக்கு ஏன் வயசு அப்படின்ற பட்லர், எது ஓம் பைசா அப்படின்ற மாதிரி பட்லர் சரியா ஷாக் ஆகிட்டார். ஓம் பைஸ்லேண்டா அப்படின்ற மாதிரி பட்லர் ஏதோ யோசிச்சுக்கலாம். நம்ம ஹீரோயின் பார்க்குறா, இவர் உன்னையும் சொல்ல மாட்டார் வெளியே, எதைய பத்தி யோசித்துக்கிட்டு இருக்காரு இந்த பட்லர் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் நினைச்சிருக்கா. பட்லர் சொல்றார், ஓம் பைஸ் இருக்கீங்கடாப்பா, அது சாத்தியம் இல்லை அப்படின்ற மாதிரி நினைக்கிறாரு. ஏன்டா அவர் நினைச்சிட்டார் நம்மளோட லுட்வில்ற அம்மா உசிரோட இருந்துட்டாங்கடா. அப்ப நம்ம ஹீரோயின் பார்க்குறா, நான் வந்து அவளை சந்திக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றா. அவளோட கையில ஒரு பிரேஸ்லெட்டையும் பார்த்தேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கா. நான் அந்த அனாதாசிரமத்துக்கு பேச்சுக்கலாம் சந்திக்கேன். அவரோட கையெல்லாம் நடுக்கு ஒரு மாதிரி ஆள் நடுக்கம் கொடுக்குறாரு. ஏன்டா அது சீக்கிரட்டா வச்சிருந்தே போல நம்ம ஹீரோயின் கண்டுபிடிச்சிட்டா. அப்போ அவர் நம்ம ஹீரோயின்ட்ட மன்னிப்பு கேட்குறாரு, கமலி என்னை மன்னிக்கிறது, இது என்கிட்ட உன்னால் சொல்ல முடியாது, ஏன்டா டியூக்கு ஆர்டர் கொடுத்தேன், நான் இப்போ இறந்து போயிருந்தாலும் என்னால் சொல்ல முடியாது, ரொம்ப சீக்கிரட் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிக்கிட்டு இருக்கார். நம்ம ஹீரோ என்ன பெரிய சீக்கிரட் ஏரியா இல்லை எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் ரியாக்ஷனை கொடுத்து போட்டு செல்றா. நம்ம ஹீரோயின் குந்திட்டு கேட்கல. அவனை பற்றி கேட்டுட்டீங்க, நம்மட ஜியோல் வந்திருக்கான், அவன் கத்தி குத்தினமே அப்படியே இருக்கான் மாறாமா. அப்போ அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான், நீ எவ்வளோ யோசிக்கிறா அதை பற்றி அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின்ட்ட கேட்டுட்டீங்க. அப்போ நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கா, அவரை பார்த்தா எனக்கு சந்தேகமாச்சா, எல்லாரும் என்கிட்ட மறைக்கிறாங்க, ஏண்டா என்ன உண்மைண்டு எனக்கு எல்லாம் நடந்தது தெரியும் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்போ நம்ம ஹீரோயின் அவன்கிட்ட என்ன கேட்டுட்டு இருந்தீப்பாண்டா, ட்வின்ஸை பற்றி தான் விசாரிச்சுக்கிட்டு இருந்தீப்பா. அவன்கிட்ட ஏழுங்கள அளவுக்கு விசாரிச்சு பார்த்திப்பா நம்ம ஹீரோயின். ஆனால் அவன் ஒழுங்கான பதில் சொல்லிக்க மாட்டான். நம்ம ஹீரோயின்ட்ட கேட்டிப்பான், நீ திடீர்னு இதை பற்றி எல்லாம் யோசித்துக்கிட்டு இருக்கா, ட்வின்ஸ் வாய் பிராத்திக்கிட்டு இருக்கான்டா அவன் கேட்டுட்டிப்பான். அவன் நம்ம ஹீரோயின் சொல்றா, ஏண்டா நான் ரீசெண்டாக ஒரு ஆளை சந்திச்சேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்கிறா. ஏண்டா ராணியாக்கு பின்னால் அவ்வளோ மாதிரி அச்சாசில் ஒரு ஆள் சுற்றிக்கிட்டு இருந்திருக்கேன் கோஸ்டாட்டம். அதை பற்றியா நம்ம ஹீரோயின் நினைக்கி பார்க்குறா. அந்த கோஸ்ட் யாராக இருக்கீங்க, ஒருவேளை ட்வின்ஸாக இருந்தாலும் கொல்லப்பட வாய்ப்பு இல்லை அப்படின்னு அவர் யோசிக்கல. கமலியா, நான் தான் ரூபின்னு விட ஒரு ஆள் உள்ளவர் நம்மளோட பட்லர், அவன் வந்துக்கிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கான், கமலியா உங்களுக்கு நான் கெஸ்ட் லிஸ்ட்டெல்லாம் கொண்டு வந்திருக்கேன், இதை பார்க்க மாட்டீங்களா நீங்கள் அப்படின்னு கேட்டுட்டீங்க. அப்போ நம்ம ஹீரோயின் சொல்கிறா, நான் மறந்தே வைத்தேங்க, எனக்கு பேர்த்தே இல்லை ஆனால் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோனுக்கு இப்போ ஞாபகமே வரும். ஏன்டா நம்ம கமலியாவுக்கு பிறந்த நாள் ஒரு ஆள் வந்திருக்கீங்க. அப்போ நம்ம ஹீரோயின் அதை பற்றி யோசித்து போட்டு இந்த டென்ஷனில் நான் அதெல்லாம் மறந்து போய்த்தேன், என்னோட பிறந்த நாள்லாம் அப்படின்னு நம்ம ஹீரோயின் யோசித்து போட்டு அவர்கிட்ட சொல்லிட்டாரு, கெஸ்ட்டோட லிஸ்ட்லாம் இருக்குது, இதை பாருங்க கொஞ்சம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருக்காரு. அதில் சில நோபுல்லாம் நம்ம ஹீரோயின் சொல்லியிருப்பா, அவர்லாம் தேவலை அப்படின்ற மாதிரி. அப்போ அவர் அதை நோபுல்லாம் எல்லாம் தாக்கிப்பார் அந்த லிஸ்ட்டில் இருந்து. அப்போ நம்ம ஹீரோயின்ட்ட கொடுக்குற அந்த லிஸ்ட்டை அப்போ நம்ம ஹீரோயின் பார்க்குறாரு. அவரை நம்ம ஹீரோயின் அந்த லிஸ்ட்லாம் பார்த்துட்டு பேர்லாம் பார்த்துட்டு சரி ஓகே அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயினு பட்டிங்க. அப்போ நம்ம ஹீரோயின் அவர்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கியா, இவ்வளோ பேர் நான் வரப்போகிறாங்க பரவாயில்ல அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிவிட்டு யோசித்து பார்க்குறேன். நம்ம ஹீரோயின் எதையோ என்ன யோசிக்கிறான்னு பார்த்தா, நம்ம ஹீரோயின்ற போன லைஃப்பில் பிறந்த நாள் வந்திருக்கீங்க கமலியாக்கா. அப்போ கமலியா அழகாக ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு பேத்தி பிறந்த நாளைக்கு. அப்போ நம்ம ஹீரோயின் சொல்கிறா, நான் மறந்தே வைத்தேன், எனக்கு பேர்த்தே இல்லை ஆனால் அப்படின்ற மாதிரி. அப்போ அவர் அதை நோபுல்லாம் எல்லாம் தாக்கிப்பார் அந்த லிஸ்ட்டில் இருந்து. அப்போ நம்ம ஹீரோயின் அதை
பேத்தி எல்லாரும் ஒன்று குறிக்கல. அப்போ கமலியாவை கொண்டிப்பாங்க. அந்த சீன் தான் நடந்திருக்கு ஃபர்ஸ்ட் எபிசோடில் பார்த்து நம்ம சீன் அது நடந்திருக்கு இங்கே. அதுதான் நம்ம ஹீரோயின் நினைச்சு பார்த்து ஆனால் இப்போ இப்படி நடக்காது அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் நினச்சிக்கிட்டு இருக்கா. அதை நம்மளோட டியூக்கை பற்றி நினச்சிருக்கா. டியூக் நம்மளை கொண்டுருவாரோ அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அது நடக்கவே விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் நினைச்சிப்பட்டு அந்த லிஸ்ட்டை பார்த்துட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கா நம்ம ஹீரோயின். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு சீனு நடக்குங்க பிறந்த நாளாண்டு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் நினைச்சு பார்த்துக்கிட்டு இருக்கா. ஏங்க அப்படின்னா சாவ வந்து இப்போங்கடா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சில வரைக்கும் நம்ம ஹீரோயின் கேட்டிப்பா ஏங்க இதில் க்ரௌன் பிரின்ஸில் பேர் இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் கேட்பா. அதுக்கு அவரும் சொல்லுவான் க்ரௌன் பிரின்ஸில் பேர் கட்டாயம் எல்லாரும் லிஸ்ட்லேயும் இருக்கணும், அவரை கூப்பிடணும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கான். ஏன்டா அந்த மஞ்சப்பொடி க்ரௌன் பிரின்ஸ் அவனை தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினுக்கு அவரை பிடிச்சா. அப்போ நம்ம ஹீரோயின் பார்க்குறா இந்த ஆளை பேர்லேருந்து இப்போவே தூக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா நம்ம ஹீரோயின். அதுக்கு அவன் சொல்லிக்கான் அப்படியெல்லாம் தூக்கலாம், அப்படி தூக்கினா அது நிறைய சிக்கலாகும் அப்படின்ற மாதிரி நம்ம பட்டர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயின் பார்க்குறா எது சிக்கலாகுமா, குடும்பத்துக்கே பிரச்சனை வருமா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் பார்த்துவிட்டு வாயை பொழந்துட்டா. அப்போ என்ன செய்யணும்னு விடு நம்ம ஹீரோயின் அதை கதையே விட்டுட்டா அப்படியே. அவன் ஹீரோயின் அந்த ஆள் வரப்போறான் என் பிறந்த நாளைக்கு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி மனசே வெறுத்திருக்கீங்க. இவன்லாம் என் பிறந்த நாளைக்கு வரப்போறான், என்ன நடக்க பெரிய ஏரியா ஏற்கனவே ஒரு சீனொன்று ஓடுங்க என் பிறந்த நாளாண்டு. அதில் இவனும் வந்தா அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு கட் பண்ண பேலஸ்லாம் காட்டுறாங்க அவங்களோட. அப்போ பெரிய ஒரு கேக் ஒன்று இருக்கு, 3 அடுக்கு போகுது அந்த கேக். அப்போ நம்ம ஹீரோயின்ற பிறந்த நாளைக்கு தான் அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்காங்க. அப்போ நம்ம ஹீரோயினும் அங்கே வாரா. அப்போ வரைக்கிலே நம்ம ஹீரோயினை பற்றி எல்லாரும் பாராட்டுறாங்க, எவ்வளோ அழகா இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாரும் பார்த்துட்டு ஜெயிக்கலையே. நம்ம ஹீரோயின் அங்கே வந்து ஓரமாக நிற்கிறா. அப்போ நிச்சயக்கிலேயே ஒரு ஆள் வரு. நம்ம ஹீரோயின் அதிர்ச்சியாக பார்க்குற யார் அதுன்னு பார்த்தா உன்னை கணநாள் கழிச்சு பார்க்குறேன் கமலியா அப்படின்னு சொல்கிறேன். நம்ம ஹீரோன்ற மனசே வெறுத்துட்டு யாருன்னு பார்த்தா அந்த பிரின்ஸ் தான் வந்திருக்கான், கிரவுண்ட் பிரின்ஸ். அவன் வந்து சிரிச்சுக்கிட்டு பல்ல காட்டிட்டியா. நம்ம ஹீரோயின் பார்க்குறா கிரவுண்ட் பிரின்ஸுக்கு வணக்கம் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் அவருக்கு மரியாதை செலுத்திட்டியா. அப்போ நம்ம ஹீரோயின் மனசுக்குள்ளே திட்டிக்கிட்டு அந்த ஆளே மந்தான்னு தெரியாது அப்படின்ற மாதிரி திட்டிக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோனுக்கு அவரை பிடிச்ச அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆனாலும் அவர் வந்து பரவாயில்ல என்ன செய்ய போற செஞ்சுட்டு போகட்டும் அப்படின்ற மாதிரி ஒரு ஓரமாக இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் நினைச்சுட்டு அவர்கிட்ட செல்றா. என்னைய மன்னிக்கிறீங்க நான் கொஞ்சம் பதட்டமாயிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு நம்ம ஹீரோயின். அப்போ அவன் சொல்லிச்சான் உன்னை கணநாள் கழிச்சு பார்க்குறேன், அந்த இன்சிடென்ட்ல நடந்த அந்த வேட்டை நிகழ்ச்சியில் நடந்த அந்த இதுக்கு பிறகு உன்னை எப்போ பார்க்குறேன், அதில் சரியா இது கடுமையான சூழ்நிலை ஆகிட்டு அதெல்லாம் என்னால் வர முடியாது, நான் உனக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்து அனுப்பினேன் அதை பார்த்தியான்னு கேட்குறேன் நம்ம ஹீரோன்ட்டு. இப்போ நம்ம ஹீரோனுக்கு ஸ்டெக் ஆகுது. நம்ம ஹீரோன் அந்த பட்லர் தூக்கி எறிஞ்சி நீ தன்னால் போய் ஓப்பன் பண்ண இதில் பம் கிம் இருந்துற பறிக்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோன் நினைச்சிட்டு கொடுத்திப்பா. அந்த கிஃப்ட் ஓப்பன் பண்ணி நான் திரும்ப கேட்பேன். நம்ம ஹீரோனுக்கு நடுக்கு ஒருவேளை ஓப்பன் பண்ணலன்னு என்ன செய்வேன் ஏரியா அப்படின்னு நம்ம ஹீரோன் ஓப்பன் பண்ண நாங்கள் அந்த கிஃப்டை நான் ஓப்பன் பண்ணல அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் பச்சை புழுவல் சொல்லியிருப்பா. அப்போ அவன் பார்க்குறான். பார்த்துப்பிட்டு நம்ம ஹீரோனே குறுகுருண்டு பார்த்துக்கிட்டீங்க அவன். அப்போ அவன் நம்ம ஹீரோயினை பார்த்துப்பிட்டு அப்போ நீ அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஹீரோயின் சொல்கிறா எனக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை அதெல்லாம் உங்கள நான் ஒழுங்காக கவனிக்கல அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் ஒரு மாயா அப்பாவியிடம் சொல்லிட்டியா. அப்போ அவன் சொல்கிறான் அப்போ நீ அந்த கிஃப்ட்டை ஒரு ஓரமாக தூக்கி எறிஞ்சிட்டாண்டோ. நம்ம ஹீரோயின் ஆக்டிங்கை போடுன்னு போட்டு நம்ம ஹீரோயின் ஆக்டிங்கை போட்டுக்கிட்டு நான் உண்மையை தான் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் புழுவுறா. அப்போ அவன் பார்க்குறான் இவன் என்ன ஓரா போய் செல்றா அப்படின்னு பார்த்துக்கல. நம்ம ஹீரோயின் சொல்கிறா இதுவே என்ன நம்பவே மாட்டேன்றான், இவன் ஒரு கோஸ்டாரி பண்ணோம் கண்ணலை பார்த்த மாதிரி பேசிக்கிட்டிருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு நம்ம ஹீரோயின். அப்போ பின் சொல்லிக்கிட்டு இருக்கார் அப்படியா அப்போ நீ சொல்ல மாட்டா அப்படின்னுக்கல. நம்ம ஹீரோயின் ஹிஹிஹிண்டி சிரிச்சுக்கிட்டு பல்ல காட்டிக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் என்ன சொல்லணும் தெரியாமல். அப்போ பிரின்ஸுக்கு கடுங்கோகம் பாரு, இவ உண்மையை சொல்ல மாட்டா போலையே அப்படின்னு விடு. பிரின்ஸ் நம்ம ஹீரோயின் சிரிச்சுக்கிட்டு இருப்பா. நான் உண்மையை தான் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கலே. நம்ம ஹீரோயின் பக்கத்தில் பிரின்ஸ் திடீர்னு எங்கே இருந்துன்னு தெரியா அப்படி மின்னல் வேகத்தில் வந்து நின்ற இடம் முன்னால் நின்றுவான் மலையாட்டம். அப்போ நம்ம ஹீரோயின் பார்க்குறா இவன் எப்போ நம்ம பக்கத்தில் வந்தான் அப்படின்ற மாதிரி 2 கண்ணு பார்த்துக்கலாம். அப்போ நம்ம ஹீரோனை பார்த்து கேட்குறாங்க நீ என் கிஃப்ட் ஓப்பன் பண்ணலை உண்மகனை அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். நம்ம ஹீரோனுக்கு அதிர்ச்சி. அப்போ நம்ம ஹீரோயின் சொல்கிறா உண்மையிலேயே பிரின்ஸ் நான் அவங்களோட கிஃப்ட்டை ஓப்பன் பண்ணி பார்த்தேன் அப்படின்ட்டு அவன் சொல்கிறான் அப்படின்டா என்ன இருந்துச்சு கிஃப்ட்டுக்கு உள்ளே அப்படின்ட்டு கேட்குறாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் என்ன சொல்லணும்னு தெரியாமல் இவன் நான் கேள்விக்கு மேலே கேள்வி கேட்குறான்னு விடு. அந்த கிஃப்ட்டு ரொம்ப ஒசரமாக இருந்திக்கா அதெல்லாம் நான் அதை எடுக்கலை, நான் வேறு கிஃப்ட்டை ஓப்பன் பண்ணி பார்த்தேன். அப்போது உங்களோடையும் ஓப்பன் பண்ணாங்க அதுக்குள்ள எனக்கு பிடிச்சதுன்ட்டு செல்ல வரைக்கும் அவன் சொல்கிறான் அதுக்குள்ள என்ன இருந்துக்கிட்டு தெரியும் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோயின் பார்க்குறா இவன் விடமாட்டான் போலே அப்படின்னு போட்டு அவன் இன்னும் கொஞ்சம் கிட்ட வந்தான். அந்த பிளாஸ்டர் என்னடா அப்பா செய்கிறாங்க எனக்கிட்ட எப்படி கிட்ட வரான் அப்படின்னு நம்ம ஹீரோயின் அவனுக்கு திட்டிக்கிட்டு இருக்கா. எல்லாரும் பார்க்குதோ தள்ளி போட அப்படின்ற மாதிரி மனசுல நினைச்சிக்கிட்டு நம்ம ஹீரோயின் அப்படின்னு நினைச்சக்கலையே அவன் ரொம்ப கிட்ட வரான். அப்போ நம்ம ஹீரோயின் வளைஞ்சு பின்ன போறா. அவன் சொல்கிறான் என்ன இருந்திக்கிட்டு கிட்ட வரான். நம்ம ஹீரோயின்ற கால் தடிக்கிட்டு அப்படியே நம்ம ஹீரோயின் போட்டு அந்த குதி தடிக்கி அப்படியே நம்ம ஹீரோயின் உள்ற மாதிரி போறா. அதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோனுக்கு அதிர்ச்சி. சரி கீழே விழப்போறான் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் நினைச்சிக்கிட்டு சரி கதை முடிஞ்சு அப்படின்ற மாதிரி நினைச்சிக்கல யாரில் போய் மோதுறா ஏண்டு பார்க்குறான் நம்ம ஹீரோயின். பின்னால நம்ம ஹீரோயின் யாரோ ஒரு ஆள் பிடிக்கிட்டாள்.
ஹீரோயின் பருவலையை காப்பாற்றாங்கன்னு பார்க்கல, அது ஆர்சியன்ட்டு நம்ம ஹீரோயின் பார்த்தோன்னே ஆர்சியனா அப்படின்ற மாதிரி வாய்ப்பு வந்துட்டா. ஏன்டா ஆர்சியன் முறைச்சி பார்த்துக்கிட்டு இருக்கான் அந்த பிரின்ஸை பார்த்துக்கிட்டு, 2 பேருக்கும் குழம்பிட்டு கண்ணாலேயே அவங்களுக்கு சண்டை செஞ்சுட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினுக்கு என்ன செய்யறேன்னு தெரியா, மண்டையில ரெட் அலாரமே ஒழிக்கிட்டு நம்ம ஹீரோயின்ற மண்டையில உங்களை தடுத்து நிறுத்து இல்லாட்டி பெரிய போரே வருங்க அப்படின்ற மாதிரி ரெட் அலாரம் ஒழிக்கி நம்ம ஹீரோயின்ற மண்டையில என்ன செய்வேன் நாங்கப்பா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் பிச்சுக்கிட்டு இருக்கா தலையே. அப்படி முட்டிக்கிட்டு இருக்கலே சண்டை. நம்ம ஹீரோயின் 2 பேரும் இப்படியே விட்டா சரி வர, ஆட்கள் முறைச்சிட்டு நம்மட கதை முடிஞ்சிருங்க அப்படின்னு என்ன சொன்ன நீ அப்படின்ற மாதிரி ஆர்சியன் அவனை முறைச்சி பார்த்துட்டு பிரின்ஸும் பார்க்குறான். வேணாலும் என்ன செய்ய முடியுங்க எனக்கு பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் கையை பிடிச்சி இப்போ மன்னிச்சிருங்க பிரின்ஸ், நீங்கள் உங்களோட பார்ட்டியை என்ஜாய் பண்ணுங்க, நாங்கள் இங்கே பேச போகிறோம் அப்படின்னு கூட நம்ம ஹீரோயின் அவரை கூட்டிகிட்டு போய்த்துருவோம் ஆர்சியனை. நம்ம ஹீரோயின் ஓடைக்கிலே ஆர்சியன் கேட்பான், அவன் உனக்கிட்ட என்ன செய்ய வந்தான் அப்படின்னு மாதிரி ஆர்சியன் மிரட்டுறமே கேட்கும். நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி வாடகை போவோம் அப்படின்ற மாதிரி கூட்டிகிட்டு போய்த்துருவான் நம்ம ஹீரோயின். அவன் போகிற வழியெல்லாம் அதான் சொல்லி வந்து இப்போ அந்த பிரின்ஸு அப்படின்ற மாதிரி கோவத்துலாம் இருந்து இப்போ ஆர்சியன் அந்த பிரின்ஸுக்கு மேலே அப்போ நம்ம ஹீரோயின் அவனை கூட்டிகிட்டு வெளியே வருவான். நம்ம ஹீரோயின் பார்ட்டி அங்கே ஒரு பக்கம் நடந்துருப்போம். பிரின்ஸ் பார்த்துக்கிட்டு இன்ட்ரெஸ்டிங் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு பிரின்ஸ் பார்த்துட்டு அவங்க 2 பேரும் அங்கே போகிறத பார்த்துட்டு பிரின்ஸ் ஒரு மனசுக்குள்ளே சிரிச்சுக்கிட்டு இருக்கான் ஹாண்டு. அப்போ அங்கே வெளியே வந்து ஆர்சியன் சொல்லிக்கிட்டு இருக்கான், அவன் என்ன சொல்ல வந்தான், அவன்கிட்ட என்ன செய்ய வந்தான் அப்படின்ற மாதிரி ஆர்சியன் கேட்டுக்கிட்டான் நம்ம ஹீரோயினை பார்த்து. அப்போ நம்ம ஹீரோயின் சொல்கிறா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு போட்டு நம்ம ஹீரோயின் ஆர்சியனை பார்த்து கேட்டுக்கிட்டு இருக்கியா, இந்த பிரச்சனையில் நீ மட்டும் தலையிட்டா பரவாயில்லடா, எந்த மண்டையும் கோர்க்குறா நீ சாவரண்டா, தனியாக பேசி சாவு, பிரின்ஸுக்கிட்ட பகை வச்சுக்கலையா நீ அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் அவனை பார்த்து முறைச்சிக்கிட்டு இருக்கா. என்ன இழுக்காடா, ஏட்டா சுற்றி முற்றி ஆக்கள் இருக்கிறதே பார்த்துக்க, நானும் அதில் ஒரு ஆள் தான் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிவிட்டு, அது சரி நம்மளோட டியூக் வரலையா பார்ட்டிக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா நம்ம ஹீரோயின். அதுக்கு ஆர்சியன் சொல்லிக்கிட்டு இருக்கான், டியூக்கா அவருக்கு வந்து நிறைய வேலை இருக்கு, அதில் அவர் வரலன்னு நம்ம ஹீரோயின் பார்க்குறா. அப்போ அவர் வராட்டி நீ வந்துருக்க மாட்டியா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் கேட்குறா. இல்லாட்டி அவர் வராதலாக நீ வந்தியா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் கேட்டுட்டிக்கா அவன்ட்டு. அப்போ அவன் சொல்கிறான், அப்படியெல்லாம் இல்லை, நான் உன்னோட பிறந்த நாளைக்கு வரணுன்னு வந்தேன் அப்படின்றாங்க ஆர்சியன். அப்போ நம்ம ஹீரோயின் பார்க்குறா, இந்த ஆள் இந்த ட்ரெஸ்ஸில் அழகாத்தான் இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட நம்ம ஹீரோயின் அவனை பார்த்து சொல்கிறா, பரவாயில்லையே ட்ரெஸ் நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் அவனை பார்த்து மனசுக்குள்ளே நினைக்கி போட்டு அவன்கிட்டையும் சொல்லி விட்டுடுறா. அப்போ அவன் பார்க்குறான், இது கமலியா ட்ரெஸ் அழகா இருக்கு அப்படின்ற மாதிரி செல்றவா அப்படின்னு போட்டு அவனுக்கு வெக்கமாயிரு, ஆள் ஒரு மாதிரி எம்பாரசிங்காக இருக்காங்க ஆள் பதட்டதில்லை. அப்போ அவன் இங்கெல்லாம் திரும்பிட்டு சொல்கிறான், டியூக் வராட்டிங்க அவர் உனக்காக உன்னை கொடுத்து அனுப்பினார் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டீச்சா நம்ம ஹீரோயின். அப்போ நம்ம ஹீரோயின் ஆச்சரியமாக பார்க்குறா, எது டியூக் என்கிட்ட ஏதாவது கொடுத்தாரு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் பார்த்துக்கிட்டு இருக்கல. 2 பேருக்கும் முட்டிக்கிளி, அவங்க 2 பேரும் ஆள்கள் முறைச்சி பார்த்தோமே அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோயின் சொல்கிறா, ஏதோ கொடுத்தாரு சனியப்பா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் பார்க்கல. அவன் பக்கத்துல இருந்து எதையும் எடுக்கிறான், பார்த்தா ஒரு பாக்ஸ் ஒன்று. நம்ம ஹீரோயின் ஆச்சரியமாக பார்க்குறான் அந்த பாக்ஸை நம்ம ஹீரோயின் திறந்தோடனே ஆச்சரியம் என்னென்னு பார்த்தா அதுக்குள்ள ஒரு ரிங்காட்டம் இருந்துச்சு, அந்த தலையில் போகிற கிரீடம் மட்டும் இருக்கு. நம்ம ஹீரோயின் பார்க்குற, வா இது அவ்வளோ அழகாக இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் பார்த்துவிட்டு, அதை ஓகே நான் எடுத்துக்கிள்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு டியூக்கிட்ட ஒன்று சொல்லிடு, தேங்க்ஸ் ஒன்னேன்னு சொல்லி 2 உண்மையாக செல்லே வேணும் அப்படின்ற மாதிரி ஆர்சியன் கேட்கும். நம்ம ஹீரோயின் சொல்கிறா, சரி விட்டு நானே சொல்லிக்கிள்றேன், உன்னைகிட்ட போய் சொன்னேனே அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் அவனை பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்போ நம்ம ஹீரோயின் சரி வா உள்ளே போகலாம் அப்படின்ற மாதிரி கூப்பிட்டுட்டிக்கா பார்ட்டிக்கு. அப்போ நம்ம ஹீரோயின் பார்க்குறா, நான் சொன்னேன் என் பார்ட்டி இது பிறந்த நாள் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. நம்ம ஹீரோயின் மறைமுகமாக மிரட்டுறா, உள்ளே வந்து எதுவும் செஞ்சு விட்றாடா அப்படின்ற மாதிரி. அப்போ அவங்க உள்ளே வந்துட்டாங்க. வந்தோடனே நம்ம ஹீரோயின் பார்க்குறா, என்ன பார்ட்டி மொத்தமாக அமைதியாகிட்டு பாட்டு சத்தம் ஒன்றையும் காணல அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் உள்ளே வந்து பார்த்துட்டு கேட்கலே. எல்லாரும் பார்க்குறாங்க, யார் அது அப்படின்ற மாதிரி பார்த்தா ஒரு ஆள் வரு. அங்கே இருந்து எல்லாரும் ஆச்சரியமாக பார்க்குறாங்க, யார் இது கூடி போட்டுக்கிட்டு வரு. நம்ம ஹீரோயின்ட்ட வந்து கமலியா இன்றைக்கு கொண்டு பிறந்த நாள் நிகழ்ப்பட்டேன் கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லி, யான்னு பார்த்தா ராணியா. நம்ம ஹீரோயின் பார்க்குறா, இவன் இங்கே வந்தா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் பார்த்துவிட்டு, சரி கதையில் இப்படி தான் நடக்கும், அவள் இங்கே வரத்தான் வேணும் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு நம்ம ஹீரோயின் வந்துட்டா என்ன நடக்க போறீங்க நினைக்கிதுக்காங்களா தெரியும் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் நினைச்சிட்டு இருக்கலையே. அவன் பார்க்குறான், சுற்றி முற்றி உள்ளாக்கள்லாம் பேச ஆரம்பிச்சிடுறாள், இவ இப்படி உயிரோட இருந்தா இவ இப்படி உயிரோட இருக்கா அப்படின்னு அவங்க எல்லாம் பயந்துட்டாங்க. ஏண்டா நம்மளோட டியூக்குற மனைவி அந்த ஆக்சிடென்ட்ல செத்துரிப்பா. அப்போ அவ சொல்றா, டியூக்குறோம் ஃபாதர் என்னை மன்னிச்சிருங்க, நான் திடீர்னு வந்து உங்களை ஆச்சரியப்படுத்தினதுக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் நம்மளோட டியூக்கிட்ட. அப்போ நம்ம ஹீரோயின் சொல்கிறா, ராணியா அப்படின்ட்டு கூப்பிட்றா. நம்ம ஹீரோயின் கூப்பிட்டு சொல்கிறா, நம்ம வந்து டிராவிங் ரூமுக்குள்ளே போய்த்து கதப்போம் அப்படின்றா. நம்ம ஹீரோயின் நிறைய ஆக்கள்லாம் இருக்காங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்கிறா ராணியா கிட்ட. அப்போ ராணியாவும் ஓகே கம்ப்ளியா, நான் உன்னை எதுவும் தொந்தரவு செஞ்சிடலே உனக்கு அப்படின்ற மாதிரி பாவமாக மூஞ்சி வச்சுட்டு கேட்டுட்டு அவனோட பார்ட்டியை நான் எதுவும் கெடுத்துடலே அவனோட மூடலாம் அப்படின்ட்டு கேட்கும். நம்ம ஹீரோயின் சொல்கிறா,
அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதெல்லாம் எனக்கு பரவாயில்ல அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு நீ அந்த ரூமுக்கு போ அப்படின்ட்டு சொல்லிவிட்டு ரூபியை கூப்பிட்டு அந்த ரூமுக்கு போகிறதுக்கான கைட் பண்ணாவோ அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம ஹீரோயின் அனுப்பிவிட்டுறா. ரூபி எஸ் மை லேடி அப்படின்னு போட்டு கூட்டிட்டு போறா. அப்போ அவங்கெல்லாம் அந்த ரூமுக்கு போறாங்க எல்லாரும். அப்போ நம்ம டியூக்கு தான் சரியான அதிர்ச்சி. இவ அப்படி திடீர்னு வந்து அந்த பிரேஸ்லெட்டை தான் யோசித்து போட்டு இருப்பாரு நம்ம டியூக்கு. அப்போ அவங்கெல்லாம் ரூமுக்கு போனது பிறகு இங்கே பார்ட்டியில் நம்மட பெட்ரோக்கும் சரியான அதிர்ச்சி. ஒரு மாதிரி அமைதியாக பார்த்துட்டு இருப்பாங்க. அங்கே நம்மளோட பிரின்ஸுங்க ஒரு மாதிரி பார்த்துட்டு இருப்பாங்க. இது என்ன ஒரு குழப்பம் அப்படின்ற மாதிரி பிரின்ஸ் ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. நம்மளோட கமலியா நினைப்பா இது நினைச்சது என்ன நடக்குதோ நடக்கட்டும் அப்படியே மாதிரி நம்ம ஹீரோயின் நினைச்சிக்கிட்டு இருப்பா. எல்லாத்தையும் பற்றி கட் பண்ணா ஒரு ஆள் கத்துற சத்தம் கேட்டுக்கிட்டு இருக்கு. ஒரு ஆள் ஹாஹுண்டு கத்திட்டு கிடக்காங்க அந்த கூட்டத்துக்குள்ளே. யாருன்னு பார்த்தா நம்மளோட அவியான் கத்திட்டு எல்லாரும் என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க. ஒரு ஆள் வந்துட்டு அப்பாடு கூப்பிடுறா அப்படின்ற மாதிரி அவன் தான் ஒரு மாதிரி குதிச்சுக்கிட்டு இருக்கான் அந்த கூட்டத்துக்குள்ளே. அப்போ நம்ம டியூக் தலையில கையை வச்சுட்டு இருக்காரு. என்ன செய்யறேன். அப்போ நம்ம ஹீரோயின் சொல்றா டீ குடிக்கலையா ரவி அப்படின்ட்டு கேட்டுக்கிட்டு இருக்கேன் நம்ம ஹீரோயின் ரவியை பார்த்து. அப்போ ரவி கடும் கோவத்தில் சொல்கிறான் இது இப்போ டீ குடிக்கிறதுக்கான நேரமா அப்படின்ற மாதிரி அவன் கோவத்தில் கத்திட்டு இருக்கான். கமலியா என்ன சொல்கிறா நீ அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் சொல்கிறா முறைப்படி பார்த்தா இங்கே நான் தான் கோவப்பட்டு இருக்கணும், அவன் கோவப்பட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு இருக்கா. அப்போ ரவி அங்கே தலையில கையை வச்சுக்கிட்டு இங்கே என்ன நடக்குன்னு எனக்கு சத்தியமாக ஒன்றும் புரியலை அப்படின்ற மாதிரி குந்திட்டு இருக்கான் ரவி. அப்போ நம்ம ஹீரோயினை பார்த்து டியூக் கூப்பிட்டு சொல்கிறார் கமலியா நீ இதுக்கு முந்தைய அவளை மீட் பண்ணியிருக்கேன்னு நம்ம ஹீரோயின் சொல்கிறான். ஆமாம் நான் அந்த ஆர்ஃபனேஜில் மீட் பண்ணேன் அவளை அப்படின்னு சொல்லிக்கிட்டா நம்ம ஹீரோயின். அவரை இங்கே பார்த்தீங்கன்னே தெரியும், அதை பற்றி நான் ஆராய்ச்சியும் செஞ்சுட்டேன், அந்த கிறிஸ்டல்லையும் பார்த்துட்டேன்னு டியூக்கு அதிர்ச்சி. அப்போ நம்ம ஹீரோயின் சொல்லியிருக்கேன் அந்த கிறிஸ்டலில் பார்த்து நான் ஒரு முடிவுக்கு வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டா நம்ம ஹீரோயின். எனக்கு எல்லாத்த பற்றியும் வழங்கிட்டு உண்மையை சொல்லப்போனால் அந்த நம்மளோட டச்சஸ் வந்து டியூக்குற மனைவி உண்மையிலே சாவலை அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கியா. இதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும்னா நானே ஒரு முடிவுக்கு வந்தேன், ஆனால் அவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்றது எனக்கு தெரியாது, உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டு டியூக் ஒரு மாதிரி பார்த்துட்டு. அப்போ நம்ம ஹீரோயின் டீ கப்பை கீழே வச்சு அதோட எபிசோட் முடியுது 68. அப்போ நம்ம ஹீரோயின் இதெல்லாம் எப்படி கண்டுபிடிச்சி பண்ணி சொல்கிறா. நம்ம ஹீரோயின் சொல்கிறா அந்த கோஸ்ட் பட்லர் நம்ம ஹீரோயின்கிட்ட 40 வயசுன்னு கடிப்பார். நம்ம ஹீரோயின் அதை பற்றி யோசித்து போட்டு அதெல்லாம் சந்தேகப்பட்டு இப்போ நம்ம ஹீரோயின் அதெல்லாம் பற்றி நம்ம ஹீரோயின்ஸ் எல்லாம் மனசுக்குள்ள என்ன நினைச்சிட்டு நம்ம டியூக்கை பற்றி கேட்குறா. உண்மையே நடந்த விஷயம் உங்களுக்கு தான் தெரியும், அவங்க உண்மையிலேயே சாவல், அது ஒரு ஆக்சிடென்ட் இல்லை அப்படின்ற நம்ம ஹீரோயின். லுட்வில் ஒரு மாதிரி பார்த்துட்டியா நம்ம ஹீரோயின். என்றால் லுட்விலும் அவங்க ஒரே ரத்த சொந்த சகோதரர்கள் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டீங்க. அவங்க 2 பேருக்கும் ஒரே அம்மா அப்படின்னு சொல்கிற நம்ம ஹீரோயின். அந்த பிரேஸ்லெட் வந்து டியூக் கொடுத்தது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டீங்க நம்ம ஹீரோயின். ஏன்னா அந்த பட்லர் பயந்தி இப்போ நம்ம ஹீரோயின் செல்லவும் 40 வயசுண்டு அதெல்லாம் பற்றி நம்ம ஹீரோயின் கண்டுபிடிச்சி இப்போ நம்மளோட லுட்வில் அம்மா ஆனா அவட பேர் அதுதான் சொல்லிக்கிட்டீங்க உண்மையிலே சாவலை, இதை பற்றின விஷயம்லாம் உங்களுக்கு தான் தெரியும் உண்மை என்னாண்டு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் டியூக்கை பார்த்து ஒரு மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்போ டியூக்கை பார்க்குற நம்ம ஹீரோயின் டியூக் கடுங்கோ சோகத்தில் இருப்பார். அந்த சோகத்தை மறைச்சிக்கிட்டு நம்ம ஹீரோயினை பார்த்து எல்லாரும் கத்திட்டு இருப்பாங்க. அந்த ரவீன்றவன் நம்ம ஹீரோயினை பார்த்து கத்திட்டு இருப்பான். என்ன சொல்லிக்கிட்டீங்க நீ அப்படின்ற மாதிரி கத்திட்டு இருப்பான். இதெல்லாம் உண்மை அப்படின்ற மாதிரிலாம் ஒரு மாதிரி பயத்திலேயே கட்டிட்டு இருப்பான் அவன் உண்மையிலே. ஆனால் சாவலையா டைக்கில் நம்ம டியூக் கம்மியாக சொல்கிறது சரியா அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு செல்ல வருவார். என்ன நடந்தீங்க ஃப்ளாஷ்பேக்கில் நம்ம ஹீரோயின்ட்டு சொல்கிறார். ஃபார்மல் டச்சஸ் வந்து ரொம்ப அழகா இருப்பா, அவட பேர் ஆனா, அவள் ஒரு ஜிப்லி டான்ஸர் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே நம்ம டியூக். அவளோட டான்ஸ் திறமையிலேயே பெஸ்ட்டு திறம்பகைகளே நான் விழுந்துட்டேன், அவள் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். ஆனால் அவங்களோட லவ்வை எல்லாரும் எதிர்த்தாங்க, அவங்களோட திருமணத்தை எல்லாரும் எதிர்த்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே. அதையும் தாண்டி அவர் என்ன செஞ்சாருண்டா நான் உண்மையிலேயே ஆனால் நம்ம டியூக்கு மேலே காதலில் எப்போவே விழுந்து விட்டா அப்படின்ற ஒரு பேக்ரவுண்ட் வாய்ஸ் கேட்கு. அப்போ அவங்க 2 பேரும் ஒரு குடும்பமாகவே மாறிட்டாங்க. அப்பா லுட்வில் பிறந்தான். லுட்வில் பிறந்து அவனுக்கு 5 வயசு ஆகும்போது அவ காணவில்லை, ஒரு லெட்டர் ஒன்று இருந்திக்கு அப்படின்ற மாதிரி டியூக் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அந்த லெட்டரில் என்ன போட்டு இருந்தீங்கன்னா என்னைய தேடாதங்க நாங்கள் காரணமாக தான் பேத்திக்க அப்படின்ற மாதிரி போட்டு இருந்தீங்க. அதை பார்த்தோன்னே எனக்கு மனசே வெறுத்துட்டு அப்படின்ற மாதிரி டியூக் சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆனாலும் நாங்கள் முயற்சியை கைவிடாமல் அவள் தேடினீங்க, ஆனால் எந்த இடத்துல தேடிங்க கண்டுபிடிக்க முடியலை என்னால் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டியூக். அவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லா இடமும் தேடினீங்க ஆனாலும் கண்டுபிடிக்க முடியலை அப்படின்ற மாதிரி டியூக் கடும் கோவத்திலே சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆனால் இவ்வளோ காலம் கழிச்சு எனக்கு இந்த ஒரு குழந்தை இருக்குன்னு சொல்கிறா ஒரு டாக்டர் அப்படின்ற மாதிரி சொல்லிச்சா நம்ம ஹீரோயின்ட்டு. அவள் இப்போ இங்கேயே தேடி வந்துருச்சா அப்படின்ற மாதிரி சொல்ல. இது என்ன நம்பவே முடியலை, என்ன நடக்குது இந்த உலகத்தில் அப்படின்ற மாதிரி அவர் மனசை வெறுத்துட்டு இருக்கிற. லுட்விலுக்கு மேலே எல்லா பள்ளியும் வந்துருண்டவும் தான் அவங்க அம்மா தொலைஞ்சிட்டா, இந்த இடத்த விட்டு ஓடிட்டா, அந்த குழந்தைய விட்டுட்டு போய்த்தா அப்படின்ற மாதிரி பழி வந்துருந்து விட்டாங்க. நான் ஒரு கேரக்டர் தன்னால் உருவாக்கி அதை மலையிலேருந்து உளுந்துரு அவள் இறந்துட்டான்ற மாதிரி ஒரு நாடகத்தை நான் தான் கிரியேட் பண்ணேன், ஒரு பிம்பத்தை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டியூக். இதெல்லாம் நான் செஞ்சதுக்கான காரணம் இந்த ஃபேமிலியை எல்லாரும் கேவலம் நினைக்கிற போகிறாண்டு ஃபுட் தான் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிக்கிட்டு இருக்கார். ஆனால் உண்மையிலேயே நான் அனாவத்தை என்னை உண்மையிலே லவ் பண்ணேன் அப்படின்ற மாதிரி அவர் ஃபீலிங்காக சொல்லிக்கிட்டு இருக்கார் எல்லா டைம். இதெல்லாம் நான் அந்த
கிறச்ச தள்ளி அவ செத்துட்டன்ற பிம்பத்தை உருவாக்கினதுக்கு காரணம் லுட்வில் தான். அவனுக்கு மனசு உடஞ்சிரப்ப ரெண்டு புட்டாண்டு அவர் சொல்லிக்கிட்டு ஃபீலிங்க. அப்ப நம்ம ஹீரோயின் எல்லாத்தையும் கேட்டுப்புட்டு இதான் நடந்த விஷயம் அப்படின்னு போட்டு நம்ம ஹீரோயின் லுட்வில பார்த்து சொல்றா. அம்மா இல்லாதப்போ அவன் எவ்வளவு வருத்தப்பட்டிருப்பானா, அதுவும் 5 வயசுல அவ விட்டுட்டு போயிட்டு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம லுட்வில பாக்குற நம்ம ஹீரோயின். லுட்வில்ற மூஞ்சில ஒரு ரியாக்ஷனும் இல்லாம அவன் டீயை குடிச்சிட்டீங்க. அப்ப நம்ம ஹீரோயின் பாக்குறா இவன் ஏன் ஒரு ரியாக்ஷனும் காட்டாம இவனுக்குள்ள நிறைய வலி இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிட்டீங்களா எந்த கொடுக்குறாங்க. நம்ம ஹீரோயின் பாக்குற என்ன இது அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு பார்த்தா அதுல ஒரு நெக்லஸ் ஒன்று இருக்கு நம்ம ஹீரோயினுக்கு. அப்ப நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு சிரிக்கிறா, இதோட பிறந்த நாள் கிஃப்ட்ன்றான் லுட்வில். அப்ப நம்ம ஹீரோயினை பாக்குறான் லுட்வில். இவ ரொம்ப சந்தோஷமா இருக்கா போல அப்படின்ற மாதிரி சொல்லிச்சுக்கல. நம்ம டியூக் சொல்றார் அவ அழைச்சிவாங்கன்னு பார்த்தா ராணியா வந்துட்டு டியூக் முன்னுக்கு. அப்ப டியூக் ஃபாதர் ரெண்டு சொல்லி கூப்பிடுறா. அவ சொல்லி கூப்பிட்டு சொல்றா எங்க அம்மா கொஞ்ச நாளைக்கு முன்னால ஃபீவர்ல இறந்துட்டாங்க. அப்பா அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க ஃபீவர்ல. அப்பா நான் ஒரு லெட்டரை கண்டுபிடிச்சேன். அந்த லெட்டர்ல போட்டு இருந்தீங்க நீங்க என் அப்பா அப்படின்ட்டு இந்த லெட்டரை உங்கள்ட்ட கொடுக்க சொல்லி எழுதியிருந்தீங்கட்டு ராணியா கொடுக்குறேன். அந்த லெட்டர்ல என்ன போட்டு இருக்கீங்கடா டியூக், நீங்க இந்த லெட்டரை படிக்கும்போது நான் இறந்திருக்க மாட்டேங்க. ஏண்டா ராணியா உங்களை தேடி வந்திருப்பா, நான் அந்த உலகத்தை விட்டே வைத்திருப்பேன் நீங்க இந்த லெட்டரை படிக்கிறீங்கண்டா அப்படின்னு போடிக்க. அவருக்கு கண்ணெல்லாம் ஒரு மாதிரி ஆகுது. அப்ப ராணியா சொல்லிக்கிட்டு இருக்கியா இந்த லெட்டரை நான் கண்டுபிடிச்சப்போ எனக்கு அப்பா இருக்குன்னு கேள்விப்பட்டோன்னே ஷாக் ஆயிட்டேன். என்கிட்ட அப்பா நான் சின்ன வயசு இருக்கும்போதே இறந்துட்டாருன்னு நான் கேள்விப்பட்டேன். ஆனால் அப்போ எனக்கு ஒரு அப்பா இருக்கின்றவங்க எனக்கு ரொம்ப அதிர்ச்சியா எனக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கியாவா. நம்ம டியூக் பாக்குறாரு. நான் இப்போ என்ன சொல்றது அப்படின்ற மாதிரி அவர் யோசித்துக்கிட்டு இருக்கார். நான் உண்மையிலேயே தேடினேன், எல்லா இடமும் தேடினேன், என் உலகத்தையே தேடினேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கார் அவர். இந்த உலகத்துல எல்லா இடமும் தேடினேன், ஒரு மூளை முடுக்கூடாம எல்லா இடமும் தேடினேன் அப்படின்ற மாதிரி ஃபீலிங்கை சொல்லிக்கிட்டு இருக்கார். ஆனால் கிடைச்சவே இல்லை. ஆனா என்னடா ஒரு டாக்டர் எனக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கார். எப்படி இது சாத்தியம், இது இம்பாசிபிள் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கார். அப்ப ராணியா பாக்குறா டியூக் ஃபாதர் அப்படின்ற 2 பேரை சொல்லி கூப்பிட்டுக்கிட்டு இருக்காவோ. நான் இப்போ என்ன செய்யறது, என்னைய திறத்தி விட்டுருவாரா அப்படின்ற மாதிரி அவ யோசித்துட்டு இருக்கா. அப்ப நம்ம டியூக் பாக்குறாரு. யோசித்துவிட்டு என்ன செய்யற நான் இப்போ, ஆனா நான் ரொம்ப காதலிச்சேன் அப்படின்ட்டு அவர் ஒரு மாதிரி ஃபீலிங்கை சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்ப நம்ம டியூக் பாக்குறாரு. ஆனா இப்ப ராணியா இவளை எல்லாரும் பார்த்துட்டாங்க, இவ இங்க வந்துட்டா, இந்த பார்ட்டியில உள்ளாக்கள் எல்லாரும் பார்த்துட்டாங்க இவளை. அப்போ அவர் யோசிக்கிறார் இப்ப இவளை என்ன செய்யறேன்ட்டு போட்டு. இவளை அப்ப என்ன செய்யற, நான் அந்த லெட்டர்ல கடைசியில போட்டுருக்கி நான் போயிட்டேன், ஆனா என் குழந்தைங்களை கைவிட்டுறாங்க டியூக் அப்படின்ற மாதிரி போட்டுருக்கீங்க. அதை பார்த்துப்புட்டு ரூபி இங்க வா அப்படின்னு போட்டு ராணியாக்கு ஒரு ரூமை ரெடி பண்ணிட்டு இந்த குழந்தைக்கு அப்படின்ற மாதிரி சொல்றார் நம்மளோட டியூக். அப்போ ரூபி எஸ் மை லார்ட் அப்படின்ற மாதிரி அங்கே கிளம்பிட்டா. ராணியா ஃபாதர் டியூக் தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்ப நம்ம டியூக் ஒரு மாதிரி பார்த்துட்டு காட்டிருக்காங்க. அந்த அகாடமியில எல்லாரும் பேசிட்டு கிடக்காங்க ரூமரை பத்தி. ஹெலி பத்தி டியூக்ல உண்மையானக்குள்ள திரும்ப வந்துட்டான். அப்ப கமலியாவை துரத்தி விட்டுருவாங்க நான் அந்த வீட்டை விட்டு அப்படின்னு சொல்லிக்கிட்டு லைலாவை பார்த்து, லைலா என்ன நான் சொல்றது சரியா அப்படின்ட்டு 2 கேர்ள்ஸ் சொல்லிக்கிட்டு இருக்கோம் லைலா மிரட்டுற மாதிரி. அப்ப லைலா பாக்குறா அப்படியா அப்படின்ற மாதிரி லைலாக்கு ஒரு மாதிரி சோகமாகுது நம்ம ஹீரோயினா நினைச்சு. அதெல்லாம் பத்தி லைலா நினைச்சுக்கிட்டே நம்ம ஹீரோயினுக்கு பக்கத்துல இருந்துகிட்டு ஒன்றும் பேசாம நம்ம ஹீரோயினை பார்த்துக்கிட்டு இருக்கா. லைலா என்னத்த சொல்றேன் மாதிரி பார்த்துட்டு இருக்கல. நம்ம ஹீரோயின் யோசித்துக்கிட்டு இருக்கா இந்த ராணியான்ற கேரக்டர் என்னத்துக்கு வந்து ஜாயிண்ட் ஆயினுக்குன்னு எனக்கு இதுவரையும் புரியல. பார்ப்போம் என்ன நடக்குது, நடக்கிற மாதிரி நடக்கட்டும் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் அதை பத்தி யோசித்துக்கிட்டு இருக்கா. யோசிச்சுட்டு இருக்கல பக்கத்துல லைலா நம்ம ஹீரோயினை கூப்பிட்டு, கமலியா என்ன அந்த பொண்ணும் போங்கூட வீட்டுலாம் நிறைய பேர் அவ வெளியே போகலையான்னு கேட்குறா. நம்ம ஹீரோயின் அதுக்கு இருக்கலாம் அப்படின்ற மாதிரி பதில் சொல்றா நம்ம ஹீரோயின். அதுக்கு லைலா முகத்தை சிரிக்க மாதிரி வச்சுக்கிட்டு கமலியாவை பார்த்து சொல்றா, கமலியா நம்ம அதுக்கு என்ன செய்யணும் தெரியுமா அப்படின்னு போட்டு நம்ம பார்ட்டி கொண்டாடுவோம் அப்படின்ற மாதிரி லைலா சொல்லிக்கிட்டு இருக்கா நம்ம ஹீரோயின்ட்டு. அப்போ நம்ம ஹீரோயின்ற மூடும் கொஞ்சம் காமாவுண்டு போட்டு நம்ம ஹீரோயின் ஓகேன்றா. அவங்க 2 பேரும் அங்கே சாப்பிட போய் தான் கட் பண்ணா. நம்ம ஹீரோயின் நினைக்கிப்பா இதே மாதிரி சாப்பாடு டீக்குக்கும் நைட்டுக்கு செஞ்சு கொடுப்போம். நான் அங்கே வந்து பார்த்தா ராணியா அரிப்பா. அதை பார்த்துப்பட்டு நம்ம ஹீரோயின் ராணியா கிட்ட கேட்குறா, ராணியா நீ என்ன செய்யற அஞ்சு அப்படின்னு கேட்கவும் நம்ம ராணியா சொல்றா, எனக்கு தெரியும் தானே உனக்கு, நான் வந்து எங்கள் அம்மா இறந்தது பிறகு காசு இல்லை, அதில் காசுக்காக நான் வேலை செஞ்சேன், நிறைய பாத்திரமெல்லாம் கழுவி தான் காசு சம்பாதிச்சேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. பக்கத்தில் உள்ள அங்கே வேலை செய்கிற மெய்டெல்லாம் ஒரு மாதிரி கண் கலங்குறாங்க. வா இப்படி கஷ்டப்பட்டுச்சா பாவங்கண்ணா அப்படின்ற மாதிரி கண் கலங்கிட்டு பார்த்துட்டிச்சாங்க அவங்களுக்கு மேலே ஒரு. அப்போ ராணியா சொல்கிறா, இதெல்லாம் தெரியும் தானே உனக்கு அப்படின்னு போட்டு நான் டியூக்குக்காக டே சாப்பாடு சமைப்போண்டு இருந்தேங்க அப்படின்ற ராணியா. அப்போ கமலியாட்ட சொல்கிறா, எப்போ நீ தான் சமைப்பாண்டு கேள்விப்பட்டேன், ஆனால் இப்போ நான் சமைக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்றா. ஏண்டா உனக்கு ஃபெமிலி இல்லை ஆனால் எனக்கு ஃபெமிலி இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவோம் நம்ம ஹீரோயின். ஃபெமிலி இல்லைன்ற ஒரு மாதிரி சொல்லுவோம் நம்ம ஹீரோனுக்கு ஒரு மாதிரி ஆகுது. நம்ம ஹீரோனை குத்தி காட்டுற மாதிரி ஒரு மாதிரி கோவப்படுற மாதிரி சொல்கிறாவோ. நம்ம ஹீரோயின் எப்படி கோவப்படுவான்னு பார்க்குற மாதிரி அவள் அதுலேயே தான் இருக்கா.
அப்போ சொல்லிவிட்டு நம்ம ஹீரோனை பற்றி சொல்கிறா. ஆனால் எனக்கு அப்பா இருக்கார், அதெல்லாம் நான் அவருக்கு சமைக்கணும்னு ஆசைப்பட்றேன், என்ன சொல்கிறா நீ கேட்குறா. அதுக்கு நம்ம ஹீரோயின் சரி என்னாச்சும் செஞ்சுக்க அப்படின்றவங்க அவள் ரொம்ப நன்றி கமலியா அப்படின்ட்டு சொல்லிவிட்டு பார்த்துட்டு அப்போ நம்ம ஹீரோயின் அங்கே சமையல்காரனை கூப்பிட்டு சொல்கிறா, ஏய் தெரியும் தானே உனக்கு டீ குக்க என்ன பிடிச்சிங்க என்ன பிடிக்காதுண்டு, அதெல்லாம் அவ கூட காட்டி கொடு, எங்கடா டீ குக்கிற உண்மையான புள்ள அவகானே அவ மர தப்பா செஞ்சு ஏதாச்சும் பிரச்சனை வந்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறா. நம்ம ஹீரோயின் சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்புறா. கிளம்பிக்கலையே ராணியாவை பார்த்து குட்லக் ராணியா உன்னோட பெஸ்ட்டை பண்ணு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் அங்கேருந்து கிளம்பிட்டா. அப்போ ராணியா பார்த்துட்டு நின்றுட்டு இருந்தமே திடீர்னு மாதிரி ராணியோட முகமெல்லாம் ஒரு மாதிரி மாறு, ஒரு மாதிரி வில்லத்தனமாக பார்த்துட்டுச்சா நம்ம ஹீரோயினை. ஏதோ பிளான் பண்ணி அந்த பிளான் சொதப்பின மாதிரி பார்த்துட்டுச்சா நம்ம ஹீரோயினை. கட் பண்ண ஒரு ஆள் கொட்டாய் விட்டு ஹாண்டு ஒரு மாதிரி இப்போ எழும்பிட்டு வர மாதிரி இருக்கா. அப்போ நம்ம ஹீரோயின் கேட்குறா, ஏ ஒழுங்கா தூங்கலையா நீ அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் கேட்டுட்டிச்சா. அப்போ அவன் சொல்லிட்டிச்சான், இல்லை நான் நைட்லாம் ஒரு புக் ஒன்று படிச்சுட்டு இருந்தேன், அதில் எனக்கு தூக்கம் வரல அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின்ட்ட சொல்கிறான் அவன். அப்போ நம்ம ஹீரோயின் சொல்கிறா, உன்னோட உடம்பா பார்த்துக்க அப்படின்னு போட்டு நினச்சி பார்க்குறான் நம்ம ஹீரோயின். அந்த கண்டினியூ பற்றி இப்போ நம்ம ஹீரோயின் அப்பத்துலேருந்து இவங்க அவன்ற பெஸ்ட்டை கொடுத்து ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான் அந்த மேஜிக் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் நினைச்சிக்கிட்டு இருக்கா. இப்போ நம்மளோட ரவி ராணியா நான் உன்னையோட இருக்காண்டு கேட்கவும் நம்ம ஹீரோயின் கேட்குறா, அவள் என்னத்துக்கு நைட்டே கேட்குறா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் கேட்கவும், இல்லை நீ தனியாக இருக்க போகிறா அப்படின்னு போட்டு தனியாக இருப்பேன் நானும் இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம இவன் சொல்லிவிட்டு ரவி சொல்லிவிட்டு மழுப்பிக்கிட்டு போகிறாங்களே அதெல்லாம் ஒன்றும் இல்லை விட்டுருண்டு நம்ம ஹீரோயின் கேட்கவும். நம்ம ஹீரோயின் தனியாக இருப்பான்னு நினைச்சி ரவி கவலைப்பட்டு இருக்கான் அதெல்லாம் நம்ம ஹீரோயின்ட்ட அப்படி கேட்டுருக்காங்க. என்ன ராணி அவன் கூட யாரியா அப்படின்ற மாதிரி கேட்டிப்பான் ரவி. அப்போ நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு சிரிக்கிறா. அவனை சிரிச்சிட்டு கேட்கலையே அங்கே லுட்வில் போகிறாங்க, அதில் போய்க்கில் பார்க்குறாங்க, அது லுட்வில் டப்பா லுட்வில் திரும்பி பார்க்குறான், யாரோ வந்துட்டீங்களா அப்படின்ற மாதிரி சவுண்டு கேட்குது. கதவு ஓப்பனில் இருக்கி அவங்க 2 பேரும் உள்ளே போகிறாங்க, 3 பேரும் உள்ளே போகிறாங்க. உள்ளே போய்க்கலையே பார்த்தா யாராதுன்னு பார்த்தா நம்மளோட ராணியாக அவங்கள வரவேற்கிறேன் அப்படின்ற மாதிரி வெல்கம்னு சொல்லிக்கிட்டு இருக்கா ராணியா. பார்த்தோன்னே ரவிக்கு சரி அடுப்புவார், அவருமே கத்துறான், என்ன செஞ்சிட்டியா நீ, அது கமலியோட உட்கார்ற சீட்டு அதில் என்னத்துக்கு நீ உட்கார்ந்துட்டீங்க அப்படின்ற மாதிரி ரவி கோவப்பட்டு கத்திடுறான். அப்போ ராணியா ஒன்றும் தெரியாத மாதிரி கமலியோட சீட்டுன்னு தெரியாத மாதிரி உட்கார்ந்த இடம் ஒரு மாதிரி அப்பாவியாட்டம் பார்த்துக்கிட்டு இருக்கியா. அப்போ லுட்வில் அது கமலியோட சீட்டு அப்படின்ற மாதிரி சொல்கிறான், எழுந்துரு அப்படின்றான் லுட்வில். கமலியா ஒன்றும் சொல்லாமல் பார்த்துக்கிட்டு இருக்கியா. அவள் பார்த்தா ராணியா என்னை மன்னிச்சிருங்க சோரி அப்படின்னு உடனே எழும்பிட்டு அந்த சீட்லேருந்து எழும்பிக்கிட்டு, எனக்கு தெரியா இது கமலியோட சீட்டுன்னு எனக்கு உண்மையாக தெரியும், அதில் நான் தவறுதலாக உட்கார்ந்துட்டேன், என்னைய மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி அப்பாலஜி கேட்டுக்கிட்டு இருக்கியா. பார்க்குறதுக்கு நடிக்கிற மாதிரியே அவளுக்கு. அப்போ நம்ம தோளுக்கு மேலே ஒரு ஆள் கை போடுவோம் ராணியோட, யாண்டு பார்த்தா நம்ம ஹீரோயின் தான். அது பரவாயில்ல அதை விடு அப்படின்றா நம்ம ஹீரோயின். அவள் கத்துறா, இருந்தாலும் அப்படின்னு சொல்ல வர ராணியா, பரவாயில்ல இது இனிமேல் உண்ட சீட்டாக நினைச்சிக்க, நீ இதுலேயே நீ உட்கார்ந்துக்க, நான் வேறு பக்கம் போய்த்து உட்கார்றேன் அப்படின்றா நம்ம ஹீரோயின். அப்போ அங்கே ரவி கத்துறான், கமலி என்ன செஞ்சிட்டீச்சா நீ, டபுள் லுட்விலுங்க ஆமாம் என்ன செய்கிறான்னு கேட்குறாங்க. அப்போ கமலியா சொல்கிறா, எல்லாம் சீட் தாங்க எங்கேயும் உட்காரலாம் அப்படின்ட்டு சொல்லிவிட்டு, அப்பா வர நேரமாச்சு எல்லாரும் சாப்பிடுவோம், சும்மா குழப்பம் சண்டையெல்லாம் வேணாம் அப்படின்றா நம்ம ஹீரோயின். அப்போ ராணி அப்பா கிட்ட மூஞ்ச வச்சுக்கிட்டு நம்ம ஹீரோயின்ட்ட மன்னிக்கிற அப்படின்னு சொல்லிக்கிட்டு அப்போ நம்ம ஹீரோயினா சிரிச்சுக்கிட்டு ஒரு மாதிரி இருச்சா. அப்போ ராணியாவை பற்றி நம்ம ஹீரோயின் யோசித்து பார்க்குறா. ஏண்டா நம்ம ஹீரோயினுக்கு ராணியா பற்றி ஒரு ஆள் சொல்லியிருக்கீங்க, ஆண்டு பார்த்தா அந்த சமையல்கார ஆள் தான் கோஸ்ட், அவர் சொல்லியிருப்பார். ஏற்கனவே ஒரு மெய்டை கூப்பிட்டு கேட்டிருப்பா, இது கமலியோட சீட்டாண்டு நம்ம ராணியா. அப்போ நம்மளோட மெய்ட் சொல்லியிருப்பா அது கமலியோட சீட்டு அங்கே உட்காராங்கன்னு சொல்லிவிட்டு அவள் வைத்திருப்பா. அவள் போனது பிறகு நம்மளோட ராணி என்ன செஞ்சுப்பாண்டா, கமலியோட சீட்லேயே உட்கார்ந்து இப்போ ஒரு மாதிரி வில்லத்தனமா. இதெல்லாம் நம்ம ஹீரோயின் பார்க்கணுன்றதுக்காக வேணுங்கிட்டு செஞ்ச மாதிரி இருந்துச்சுங்க. நம்ம ஹீரோயின் அதெல்லாம் பார்க்குறா. பார்த்துப்பிட்டு இவ என்ன செய்ய பார்க்குறான்னு விளங்குல, என்னை ப்ரேம் பண்ண பார்க்குறாவோ, ஒரு வேளை எப்படி இருக்குமோ. அவள் ஒரு மாதிரி அப்பாவியாட்டம் ஒரு மாதிரி கத்திரியாட்டம் பண்ண நம்மளோட லுட்விலும் ரவியும் பேய்த்து அவள் சமாதானப்படுத்திப்பட்டு கமலியாவுக்கு ஏச இப்படி ஒரு மாதிரி குழப்பம் உண்டாகிற மாதிரி அவள் செய்ய முயற்சி செஞ்சு இப்போ அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் நினைக்கிறா. உண்மையிலேயே அப்படித்தான் நடந்தீங்க அப்படின்ற நம்ம ஹீரோயின். இப்போ கோவப்பட்டு கமலியா திட்டிருப்பாவோ. அப்போ டியூக் வந்திப்பார் அந்த நேரம். அப்போ பெரிய சட்டை ஒன்று வைத்திருச்சிங்க குடும்பத்துக்குள்ள அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் நினைக்கிறா. இதெல்லாம் நம்ம பிளான் பண்ணியிருக்கா இந்த ராணியா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் நினச்சிக்கிட்டீங்க. அப்போ ராணியா நம்ம ஹீரோயினுக்கு முன்னால் அமைதியாக உட்கார்ந்துட்டு இப்போ அப்பாவியாட்டம். அப்போ ஹீரோயின் நினச்சி பார்க்குறா, இதுக்கு முந்தைய அந்த சமையல் இதுலேயே என்னையா மிரட்டினா ஒரு மாதிரி அப்பா இல்லை குடும்பம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியெல்லாம் ஒரு மாதிரி அவமானப்படுத்தினா. வேணுங்கிட்டு நாங்கள் அவளை அறையணுன்ற மாதிரி இல்லை அவள் சொல்லிக்கிட்டு இருக்கேன் எல்லாத்தையும் என்னைய பாயிண்ட் பண்ணி எனக்கிட்டே ஒரு மாதிரி நான் அவளை அறையணுன்ற மாதிரி எல்லாத்தையும் காய் நகர்த்திக்கிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டீங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பிறந்த நாளாண்டும் வந்து அதை கெடுத்து விட்டாவோ அப்படின்ற மாதிரி சொல்லிச்சா. கரெக்ட் டைமுக்கெல்லாம் வாராவோ எல்லாத்த வச்சு பார்த்தா அப்படின்ற நம்ம ஹீரோயின். அப்படின்னு விட நம்ம ஹீரோயின் கமலியா உண்மையான கமலியாக இருந்தால் அவள் வேறு மாதிரி நடந்திப்பா. நான் வேற ஆள் அப்படின்னு போட்டு நம்ம ராணியாக பார்த்துப்பட்டு நம்ம ஹீரோயின் பொண்டை பருப்பெல்லாம் இங்கே வேகாது அப்படின்னு போட்டு அவளை பார்த்து ஒரு மாதிரி வில்லத்தை நம்ம சிரிக்கப்பட்டு நினைக்கிறா.
இவ டபுள் கேம் ஆட பார்க்குற அந்த ராணி அப்படின்றா. இதுக்கெல்லாம் என்ன காரணம் இருக்கு மேரி அப்படின்னு போட்டு அவ சிரிக்கிறா ராணியா வில்லத்தனம். அப்போ நம்ம ஹீரோயின் சொல்கிறா, என்ன காரணம் இருந்தாலும் சரி அவகான பெஸ்ட்டு காய் நகர்த்தினா எனக்கு அடுத்த ஆட்டம் எண்டாட்டம் எப்படி இருக்கீங்கன்னு தெரியுமா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் வில்லத்தனமாக பார்த்து சிரிக்கிட்டியா. அடுத்த செம்ம சீன் இருக்கு போல. மறக்காமல் வாட்ச் பண்ணுங்கள் நண்பா. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், எல்லாம் செய்யுங்க நண்பா. பாய் காய்ஸ்.